ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இன்றைக்கி நம்ம காமராஜர் போர்ட் லிமிட்டட்லேருந்து வந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை அம்பத்தூரில் இருக்கிற நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்புக்கு எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கிடலாம். நேம் ஆஃப் போஸ்டிங் பார்த்தோன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்டு ஜூனியர் அக்கௌண்டன்ட் 2 விதமான போஸ்டிங் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பே ஸ்கேல் பார்த்தோன்னா 25,250லேருந்து 50,500 வரைக்கும் கிடைக்குது. இதில் நம்பர் ஆஃப் போஸ்டிங் 11 வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சி ஒன்று டிக்ரீஸ் ஆகலாம் இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகலான்னு கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் யூஆர் கேட்டகரிக்கு 6, ஓபிசி கேட்டகரிக்கு 2, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 2, எஸ்சி கேட்டகரிக்கு 1 அந்த 11 வேக்கன்சியை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்டன்ட்க்கு சேலரி பார்த்தோன்னா இதுக்கும் 25,250லேருந்து 50,500 வரைக்கும் சேலரி கிடைக்கிது. இது நம்பர் ஆஃப் போஸ்டிங் 3 தான். ரிசர்வேஷன் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் யூஆர் அண்டு ஓபிசி கேட்டகரி இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 2 போஸ்டிங்க்குமே மேக்ஸிமம் ஏஜ் 30 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸும் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜென்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. பின்ன பிடபிள்யூ பிடி கேட்டகரியில் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கண்டா 15 இயர்ஸும் ஓபிசியில் வந்தாங்கண்டா 13 இயர்ஸும் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலர் கோர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜூனியர் அக்கௌண்டன்ட்க்கு பிகாமில் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது 60% மேலே எடுத்து ரெகுலர் கோர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 போஸ்டிங்க்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோன்னா யூஆர் கேண்டிடேட்ஸ் 200ம் ஓபிசி அண்டு இடபிள்யூஎஸ் இவங்க 150யும் எஸ்சி எஸ்டி பின்ன உமன் கேண்டிடேட்ஸ் 100ம் பே பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு பிடபிள்யூ பிடி இந்த கேட்டகரிக்கு நோ ஃபீஸுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும்னா 2 விதமான போஸ்டிங்க்குமே தனித்தனியான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் தனித்தனியாக தான் நடக்கும். இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்குன்னு பார்த்தோன்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். இது அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், கிராமர், நியூமெரிக்கல் அபிலிட்டி, அரித்மெட்டிக், குவான்டிடேட்டிவ், ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இதிலிருந்து 120 கொஸ்டின் 120 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தோம்னா 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்டிங்க்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான், அப்ஜெக்டிவ் டைப்பு. இது மேக்ஸிமம் மார்க்கு 120 மார்க்கு. நம்பர் ஆஃப் கொஸ்டினும் 120 கொஸ்டின்ஸ் தான். டைம் டியூரேஷன் பார்த்தோன்னா 90 மினிட்ஸு. இதில் சிலபஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஃபினான்சியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், காஸ்ட் அண்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, பிஸ்னஸ் லா, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜென்ரல் ஃபினான்ஸ் இது மாதிரி சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எண்ட் ஆஃப் த ஏப்ரல் ஆர் மேல கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க. கேரளாவில் திருவனந்தபுரத்துலையும் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மினிமம் கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 40%, ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 35%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி கேட்டகரிக்கு 30% கட் ஆஃப் மார்க்காக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிக் பண்ணி போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 27/2/2026. லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 28/3/2026. ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.